இது நம்ம ஊர் இல்லடா, மெட்ராஸ்டா. டேய் என்னடா பெரிய மெட்ராஸ்னு? டேய் இது மெட்ராஸ் இல்லடா, சென்னைடா. என்னடா பெரிய சென்னைன்னு? டேய் இது இப்ப சென்னை இல்லையாடா, சிங்கார சென்னையாண்டா. என்னடா பெரிய என்னடா கலாய்க்கிற மாதிரி இருக்கு? சென்னையில இருக்க 3 ரவுடியை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்ச நீ, நான் கலாய்க்கிறத இவ்வளவு லேட்டா கண்டுபிடிக்கிறேன். நீ ஆளை வெட்டுறதுக்கு தாண்டா அருவா தூக்குவ. நான் முடி வெட்டுறதுக்கும், நகம் வெட்டுறதுக்கும், லப்பர் வெட்டுறதுக்கும், கேக்கு வெட்டுறதுக்கும், பென்சில் சீவறதுக்கும் அருவா தூக்குன கைடா இது. உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். சூப்பர் பா, அப்ப நீ ஹோல்சேல்ல நமக்கு மாசம் மாசம் அருவா சப்ளை பண்ணிரு. நீ குத்துனாதான் கத்தி பாயுமா? நான் குத்துனா கத்தி பாயாதா? பாயுமா பாயாதா? பாய மாட்டேங்குது. நீ எவ்வளவு குத்துனாலும் பாயாதுடா. ஏண்டா 1/2 மணி நேரமா பெல்ட்ல குத்தின்னு இருக்கடா. கத்திய குறா, நானே குத்தின்னு சாவுறேன். பாலி பட்டாசு பாலி, இந்த பாலி பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். உன் பொண்டாடி நான் தான் கத்தி வச்சுக்கிறேன். என்னடா சொல்றடி? என் தங்கத்தை குறாடி ப்ளீஸ்டா, கால்ல வேணா விடுறா. இப்ப நீ ஏன் கெஞ்சுற? பட்டாசு வந்து கெஞ்ச சொல்லு. 4 பத்ரா சம்சி. நோ பத்ரா சம்சா குண்ணா. நோ அந்த சமந்தா பேப்பர்ல குண்ணா. இந்தப்பா தம்பி 10 ரூபாப்பா. குட்டி தம்பி காசு நீ கொடுக்கணும்பா. யோ எங்க ஏரியாக்கே வந்துட்டு ஏங்கிலே காசு கேக்குறியா? பசங்களை வர சொல்லிட்டா? ஏன்பா காசு பசங்க வச்சுக்கிறானுங்களா? வர சொல்லுப்பா. யோ நான் கலாய்கிறியா? உன்னை மாமூல் வாங்காத ஏரியாவுல சம்சா வைக்கிறதே தப்பு. தம்பி ஸ்கூல் படிக்கிற உனக்கு எப்படி மாமூல்ன்ற வார்த்தைலாம் தெரியுது? யோ அதெல்லாம் மாறி படம் பார்த்து கத்துக்கினியா? இப்ப அதுவா முக்கியம். கம்முன்னு போறியா இல்ல உன்னை சம்சா மாதிரி நாளா மச்சு குண்டாவுல தூக்கி போடுவா? தம்பி இந்த ரவுடிசம் பண்றதெல்லாம் விட்டு ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாருப்பா. எங்கேயோ பார்த்திருக்கேன். இன்னுமா என்ன தெரியல? என்ன செட்டு பையன் வந்து கூலிப் கேட்டதுக்கு இல்லன்னு சொன்னியா? சின்ன பசங்களுக்கு எல்லாம் தர முடியாது, உங்க அப்பாட்ட சொல்லிட்டா போங்கடா. சில்லா விடு செட்டு. யோ பிரின்சிபல், இந்த ஸ்கூல் உள்ள போதைய போட்டு சுத்துறோம், பொண்ணுங்கிட்ட பிரச்சனை பண்றோம், பாத்ரூம்ல அடிதடி பண்றோம்னு எங்க டிசி வச்சே எங்களை பிளாக்மெயில் பண்ற. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்க. காலிஷா இல்லடா அந்த டிசிய. பிரின்சிபல் இத பாரு, இந்த டீச்சர் வாட்ச்மேன் ஆயமா எல்லாம் ஆளுங்களா இருக்கலாம், ஆனா இந்த துணி போட்ட புள்ளிங்க ஏன் ஆளுங்க. நோ நீங்களும் அந்த சீனியர் தேவா? சீனியர் தேவா இல்லப்பா, இப்ப சம்சா தேவா. அன்னைக்கு டீச்சர் கீச்சு போட்டு ஸ்கூலை விட்டு வெளியே வந்தவன் தான். இன்ன வரைக்கும் சம்சா தான் வித்துனுக்குறேன். நான் வாழ்ற வாழ்க்கை உன் எதிர்காலம் ஆயிடக்கூடாதுன்னா இந்த ரவுடிசன்ற பேர்ல ஜோக்கத்தனமா பண்றது விட்டுட்டு போய் படி. சரிண்ணா, அதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும். உங்க கூட ஒருத்தர் இருப்பாரு, அவரு காலிஷா. அன்னைக்கு டிசியை கீச்சவன் நீ சட்டையை கீச்சுன்னு சுத்துறான்பா. யாரா சொன்ன அவனால ஜெயிக்க முடியாதுன்னு? ஒரு கோழியால எவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும்? விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். அதோட குஞ்ச ஒரு பறந்து தூக்கிட்டு போயிட்டா தென்னை மரம் உயரத்துக்கு பறந்து துரத்தும். கோழிக்கு குஞ்சு இருக்கா கோச்? டேய் உனக்கு இருக்காடா? என்ன கோச் சொல்றீங்க? அறிவு இருக்காடா உனக்கு? பாக்ஸிங் தான் உன் மண்டைக்கு ஏற மாட்டேன்னு பார்த்தா மோட்டிவேஷன் கூட ஏற மாட்டேன். அவன் ஏழ்லையே கேக்குறான் கோச். ஏழ்னி தானடா கேட்டான், உனக்கு 2 வாங்கி கொடுத்துட்டு டைட்டில் வாங்க வேண்டியதானே? கோச் அவன் ஏழ்லையே கேக்குறான் கோச். உரா போன வாரம் என்னையே கேட்டான். என்ன கோச் சொல்றீங்க? ட்ரைனிங் கொடுக்க கேட்டான்டா. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் யாழ்னி மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் கோச். அவ பொண்ணே இல்லடா, என்ன கோச்? தேவதடா, விட்டுறாதடா அவள. ஆல்ரெடி நிறைய விட்டோம் கோச், லைஃப்ல இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம். டேய் வார்த்தையை முன்ன பின்ன போட்டு பேசாதடா, குழம்புதுடா எனக்கு. கோச் அவனை அடிக்கணும் கோச். டேய் அவன் வேலை செய்ய வந்தவன், அவனே என்ன அடிக்க போற? நான் அவனை சொல்ல கோச். சரி மேட்ச் டைம் அது, வாடா போலாம். வேற க்ளவுஸ் இருக்கா கோச்? ஏன்டா கிஸ்டியா? இல்ல கோச், காத்தே வர மாட்டேங்குது, உள்ள வேர்க்குது. உள்ள ஒரு பட்டன் இருக்கும் பாரு, அழுத்து ஏசி காத்து வரும். அப்படியா கோச்? செருப்பாலடி பண்ண உடனே சண்டை செய்ய பிக்னிக் வந்தா காத்து வரல போடா. அவனை அடிச்சிட்டல கோச். சொல்லுங்க கோச், அவனை அடிச்சிட்டல. டேய் உன் கோச் அங்க இருக்கறான்டா, அடி வாங்கின கேர்ல என்கிட்ட பேசுங்கற போடா. டேய் கில்லர் பீட்ரே, அவன் கோச் கிட்ட என்னடா பேசுங்கற? இங்க வாடா. இவனும் கேர்ல இருப்பான் போல. அவன் கோச் என்னடா பேச வர? அவனை கொன்றுவன் சொல்லிட்டு வந்த கோச். அவனா மறுபடியும் அடிக்க வர. யாரடா ஏமாத்துற? போடா யாழ்னி. டேய் அவள்ட்ட தான பேசுங்கற, டக்கு நடடா. நடந்த இறுதிப் போட்டியில் கில்லர் பீட்டர் வென்றார், மான் கராத்தே பீட்டர் மறைந்தார்.
டேய் தம்பி ஏன் வீட்டு மரத்துல என்னடா பண்ணுகிற நீ? நோ ஏனா கத்துற கோச்சாலங்க துரத்தின்னு வரானுங்கண்ணா. அந்த பில்டிங் மேல இருந்து ட்ரெயினை பிடிக்கலான்னு குச்சனா பொத்துனி கீழே விட்டனா. ஏண்டா உனக்கே தெரியுமாண்ணா அந்த பில்டிங் கீழே பஸ் ஸ்டாண்டு அழகா 56 சீல ஏறனா 5 நிமிஷத்துல திரும்பி விட்டுருப்பான்டா ரயில்வே ஸ்டேஷன்ல. தேவையா அதெல்லாம்? இறங்க சீக்கிரம். நோ இறங்க தெரியாம தானே இங்க மாட்டி நிக்கிறேன். ஹெல்ப் பண்ணா. சரி வரேன் இரு. நோ எவனா கருப்பு சட்டை போட்டு இங்க வந்தானா? ஆமாப்பா இங்கதான்ப்பா மரத்துல மாட்டி நிக்கிறேன். வாங்கப்பா ஒரு கை போட்டு இறங்கிடலாம். ஓ ஏய் உர்ரா நான் ஏன் பண்ணனா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். அவன் கடி வரான்னு கழுத்து கச்சேன். நான் மனுஷன் தானே, நீ கச்சா நான் திருப்பி கடிக்க முடியுமா? ரேபிஸ் வந்து செத்துற மாட்டேன். ஏதோ 50-60 பேர் கச்சிக்கிறாங்க. தோ இவனுங்களா நீ நாய் வண்டி பிடிக்க வந்துச்சு. என் வீட்டிலலாம் ஒழிஞ்சிருந்தானுங்க. சொல்லியிருந்துருக்கலாமே. நானா தானே அவன் தெருவுக்கு வந்தேன். என் அங்கேயே கட்சி போட்டுக்க வேண்டியதானே. உன்னை யாரு கேட்க முடியும்? அவன் அச்சதுனா அவ்வளோ காண்டு தானே கச்சிருக்க வேண்டியதானே. வாலாட்டினே நான் அனுப்பிட்டு என் ஃப்ரெண்டை கஷ்டிக்கிறீங்க பூனை மாதிரி. அந்த பையனுக்கு பயம் இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து காமெடி வீடியோ பார்க்க நம்ம வெயிட் அண்ட் ஸ்மைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.